ஒரு சிறு பையன், ராஜகுமாரன், செல்வ செழிப்பில் பிறந்தவன். ஆனாலும் அவன் மனசில் ஏன் ஒரு வெறுமை? ஏன் அவனுக்கு உலகமே அர்த்தம் இல்லாமல் தெரிஞ்சிச்சு? இது வால்மீகியின் ராமாயணத்தில் வர ஒரு அரிய சம்பவம், ராமனின் வைராக்கியம். இன்னைக்கு இந்த கதையை பார்க்கலாம். தேச யாத்திரைக்கு பின் ராமனின் மனநிலை. இளமை வயதை தாண்டிய ராமன் உலகை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் தன் தந்தை தசரதனிடம் அனுமதி கேட்டான். தசரதன் மனமுக வந்து அனுப்ப ராமன் பல தேசங்களை சுற்றினான். காடுகள், மலைகள், நதிகள், பல சேஸ்திரங்கள், பல்வேறு மக்கள்கள், அவர்களின் பழக்க வழக்கங்கள் எல்லாற்றையும் கண்டறிந்தான். சிறிது காலத்திற்கு பிறகு அயோத்திக்கு திரும்பினான். ஆனால் திரும்பி வந்த ராமன் முன்பு இருந்த ராமன் இல்லை. 16 வயது நிரம்பி இருந்தாலும் அந்த வயதிற்குரிய உற்சாகமோ ஆர்வமோ அவனிடம் இல்லை. எதிலும் ஆசை இல்லை, சந்தோஷம் இல்லை. உணவும் தூக்கமும் குறைந்தது. உடல் மெலிந்தது. முகத்தில் தேஜஸ் மங்கி போனான். அரண்மனை முழுவதும் கவலை. அமைச்சர்கள், சேவகர்கள், நண்பர்கள் எல்லோரும் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறினார்கள். தசரதனுக்கும் புரியவில்லை தன் மகனுக்கு என்ன ஆனது என்று. விஸ்வாமித்திரனின் வருகை. இப்படி இருந்த நேரத்தில்தான் ஒரு நாள் ராஜசபை நடந்து கொண்டிருந்தது. திடீரென காவலர்கள் ஓடி வந்து ஒரு செய்தி சொன்னார்கள். விஸ்வாமித்திர மகரிஷி வந்திருக்கிறார், சக்கரவர்த்தியை காண விரும்புகிறார் என்று. தசரதன் மனம் நிறைந்து மகாமுனிவரை உபசரித்து வரவேற்றான். தாங்கள் வந்த காரணம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். தாங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று வாக்களித்தார். விஸ்வாமித்திரர் ஆசி வழங்கிவிட்டு தன் வேண்டுகோளை சொன்னார். நான் ஒரு பெரிய யாகம் செய்ய போகிறேன். அது 10 நாட்கள் பகலிரவாக நடக்கும். ஆனால் இராட்சசர்கள் அந்த யாகத்தை கெடுக்க முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய மாயப்போரை எதிர்கொள்ள யாகத்தை காக்க எனக்கு ராமனின் உதவி வேண்டும் என்று அவரிடம் கேட்டார். கேட்டதும் அரண்மனை முழுவதும் ஒரு நிசப்தம். தசரதனின் மனக்கலக்கம். தசரதன் அப்படியே உறைந்து போனான். ராமனை அனுப்பிவிட்டு நான் எப்படி வாழ்வேன் என்று மனக்கலங்கியது. ஆனால் முனிவரின் வேண்டுகோள் மறுக்க முடியாதது. தத்தளித்த மனத்துடன் தசரதன் சொன்னான், மகரிஷியே, வெகுகாலம் கழித்து எனக்கு கிடைத்த மகன் ராமன். இன்னும் அவன் பால்ய வயது. செல்வத்தில் பிறந்து அரண்மனையில் வளர்ந்தவன். போர் அனுபவம் அற்றவன். இராட்சசர்களை எதிர்க்கும் திறன் அவனுக்கு எப்படி வரும்? அதற்கு பதிலாக நானே என் படைகளை கொண்டு வந்து தங்கள் யாகத்தை காக்கிறேன். அவன் இந்த காரியத்தில் இறங்கினால் நான் உயிருடன் இருக்கவே முடியாது என்றார் தசரதன். விஸ்வாமித்திரனின் கோபமும் வசிஷ்டரின் அறிவுரையும். கொடுத்த வாக்கை மீறி பேசிய தசரதனை கண்டு விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்தது. ஆனால் அதை அடக்கிக் கொண்டு, தாங்கள் எதை கேட்டாலும் தருவதாக வாக்களித்தீர், இப்போது பின்வாங்குகிறீர், சரியில்லை என்று சொல்லி திரும்பி செல்ல எழுந்தார். அப்பொழுது தன் குருவான வசிஷ்டர் தலையிட்டார். தசரதா, நீ செய்வது குலத்திற்கே அவமானம். நீயே தர்மம் தவறினால் மக்கள் என்ன செய்வார்கள்? விஸ்வாமித்திரர் சாதாரணமானவர் அல்ல. 3 உலகங்களையும் வென்றவர். அவர் ராமனின் உதவியை நாடியதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்க வேண்டும். ராமனுக்கு கெடுதல் நினைத்திருந்தால் அவரை அழைப்பாரா? இந்த வார்த்தைகள் தசரதனுக்கு தைரியம் தந்தன. மனதை திடப்படுத்தி கொண்டு ராமனை சபைக்கு அழைத்து வர கட்டளையிட்டார். ராமனின் வைராக்கிய வார்த்தைகள். ராமன் சபைக்கு வந்து தந்தையையும் பெரியோர்களையும் வணங்கி நின்றான். தசரதன் அவனை அணைத்து கொண்டு அவனுடைய மனநிலையை சுட்டிக்காட்டி பெரியோர்களை சார்ந்து வாழ வேண்டும் என்ற அறிவுரை கூறினான். பின்னர் விஸ்வாமித்திரர் ராமனிடம் கேட்டார், உன் மனம் ஏன் கலங்குகிறது? உனக்கு என்ன சந்தேகம் என்று. அப்போது ராமன் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த கதையின் மையம். தீர்த்த யாத்திரையில் நான் பல தேசங்களையும் மக்கள்களையும் பார்த்தேன். அதனால் என் மனதில் ஒரு பெரிய சந்தேகம் எழுந்தது. இந்த உலகத்தில் நிலையான சந்தோஷம் என்று ஏதாவது இருக்கிறதா? நாம் வாழ்நாள் நிலையற்றது. பிறந்தது முதலே நாம் மரணத்தை நோக்கியே செல்கிறோம். யமனின் கையில் இருக்கும் பொம்மையே நாம். எந்த ஆசையும் முழுமையாக நிறைவேறுவதில்லை. ஒரு ஆசை தேர்ந்தால் மனம் இன்னொன்றுக்கு தேடுகிறது. குழந்தை பருவத்தில் நாம் அறிவற்று விளையாடுகிறோம். இளமையில் புத்தி பலவீனத்தால் பருவம் வீணாகிறது. பின்பு மோகத்தில் சிக்கி வாழ்க்கையை இழக்கிறோம். அதன் பின் முதுமை. நம் வாழ்வே ஒரு பரிதாபகரமான விளையாட்டு. அதனால்தான் நான் அறிய விரும்புகிறேன், இந்த வாழ்க்கையை தவிர சுகதுக்கங்கள் இல்லாத வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று. சபையில் இருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். இவ்வளவு சிறிய வயதில் இப்படிப்பட்ட ஞானமும் வைராகியமும் ஒரு குழந்தைக்கு எப்படி வந்தது? முனிவர்கள் புரிந்து கொண்டார்கள். ராமனிடம் ஏற்கனவே ஞானம் முழுமையாக விழித்திருந்தது என்று. அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்வது தங்களுடைய கடமை என்று உணர்ந்த விஸ்வாமித்திரர் ராமனிடம் பேசத் தொடங்கினார். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு என்ன பதில் சொன்னார்? ராமனின் இந்த வைராகியம் எப்படி மாறியது? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற ராமாயண கதைகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்தை ஏதாவது சொல்லணும் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம்.